ஒரே நாளில் சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் 14,000 ரூபாய்க்கு கீழ் வந்த 1 கிராம் தங்கம் விலை. கடந்த 8 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 9,760 ரூபாய் சரிவு. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவால் ஒரே நாளில் 12 லட்சம் கோடியை இழந்த முதலீட்டாளர்கள். காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வெளியில் செல்ல வேண்டாம். வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தபால் வாக்களிக்கும் அரசு ஊழியர்களில் மேலும் 5 துறை ஊழியர்கள் சேர்ப்பு. போக்குவரத்து கழகம், மின்சாரத்துறை, போக்குவரத்து காவலர்கள், சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஊழியர்களை சேர்த்தது தேர்தல் ஆணையம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி கைது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை கைது செய்த காவல்துறை. விளாத்திக்குளம் அருகே மாணவியை கொன்ற தர்ம முனீஸ்வரன் திருட்டு பைக்கில் காட்டுப்பகுதியில் சென்ற காட்சி. காற்றாலையில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சியால் சிக்கினார். விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் உடலை வாங்க பெற்றோர்கள் சம்மதம். குற்றவாளி கைதான நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருக்கும் மாணவியின் உடலை பெற்று நாளை நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே 2020 எட்டயபுரத்தில் மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொன்றது கண்டுபிடிப்பு. ஜாமீனில் வந்த நிலையில் விளாத்திக்குளத்தில் மாணவியை கொன்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி. சென்னையுடன் திருச்சி, மதுரை, கோவை மற்றும் கன்னியாகுமரி தலைநகரங்களாக அறிவிக்கப்படும் என உறுதி. படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக்கப்படும் என உறுதி. உழவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என சீமான் வாக்குறுதி. மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கவும் திட்டம். சிரிக்கிறது. சாராயம் விற்கிற கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சர்க்கார் அரசு வேலையா இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாது, அது அரசு வேலையாக்க கூடாதா? நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் ஓராண்டிற்குள் மூடப்படும் என சீமான் அறிவிப்பு. பனங்கள், தென்னங்களிற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. நிர்வாக வசதியை எளிமையாக்குவதற்காகவே 5 தலைநகரங்கள் என வாக்குறுதி. நிர்வாகம், அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியூஸ் 18க்கு பேட்டி. இப்ப சென்னையா திரைக்கலை, கணினி, துறைமுகம் இந்த நிர்வாகத்துக்கான கட்டமைப்பு இங்க வச்சிடறோம். இப்போ திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகர், தலைமைச் செயலகம் எல்லாம் இங்கே. மதுரை கலை பண்பாட்டுக்கு, கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கு, இப்போ கோவை, ஈரோடு, திருப்புறத்தை உள்ளடக்கி அந்த சேலம் அந்த பகுதி மையத்தில் தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கானது, தொழில் வளர்ச்சி. அதனால் இப்போ 5 தலைநகரம் வரும்போது அவங்கவுங்க வாழ்விடத்தில் இங்கிருந்து சென்னைக்கு தான் வரணுங்கிறது. கோவை, கரூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல மாவட்டங்களில் விருப்ப மனு அளித்தவர்களை நேர்காணல் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் முத்துசாமி, கயல்விழி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. இன்றிரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக, பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவெடுக்க வாய்ப்பு. விசிக்கான தொகுதிகள் முடிவாகாத நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு. உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை. காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கப்பட்டதை ஒப்பிட்டு திமுகவிடம் கூட்டணி கட்சிகள் பேச வேண்டாம் என செல்வ பெருந்தகை காட்டம். 100 எம்பிக்கள் வைத்திருக்கும் பெரிய இயக்கம் காங்கிரஸ் என்றும் பேட்டி. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டார், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம்,
எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வேதனையை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க. கூட்டணி தொடர்பாக தாவேகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். சிலர் ஆஃபர் கொடுத்ததாக கூறிய ஆதவ் அர்ஜுனா யார் என்றே தெரியாது என பேட்டி. 90 சீட்டு 2 ஆண்டுக்கு முதலமைச்சர் பதவி ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப உண்மை அத பொய்யா? ஆதவ் அர்ஜுனா சொல்றது பொய்யா? நீங்க சொல்ற நபரே எனக்கு தெரியாது. கமல்ஹாசன் தலைமையில் நாளை மாலை நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் அவசர ஆலோசனை. எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவெடுக்க வாய்ப்பு. பிரேக் கோளாறால் மணப்பாறை அருகே நிறுத்தப்பட்ட குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 30 நிமிட கால தாமதத்தால் சென்னை சென்ற பயணிகள் அவதி. குழந்தைக்கு மொட்டை எடுத்த போது குடும்பமே மொட்டையடித்துக் கொண்ட வினோதம். மொட்டையடித்ததால் குழந்தை ஏக்கமடைய கூடாது என்ற அதீத பாசத்தால் முடிவு. ஒரே நாளில் சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் 14,000 ரூபாய்க்கு கீழ் வந்த 1 கிராம் தங்கம் விலை. கடந்த 8 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 9,760 ரூபாய் சரிவு. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவால் ஒரே நாளில் 12 லட்சம் கோடியை இழந்த முதலீட்டாளர்கள். காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வெளியில் செல்ல வேண்டாம். வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தபால் வாக்களிக்கும் அரசு ஊழியர்களில் மேலும் 5 துறை ஊழியர்கள் சேர்ப்பு. போக்குவரத்து கழகம், மின்சாரத்துறை, போக்குவரத்து காவலர்கள், சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஊழியர்களை சேர்த்தது தேர்தல் ஆணையம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி கைது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை கைது செய்த காவல்துறை. விளாத்திக்குளம் அருகே மாணவியை கொன்ற தர்ம முனீஸ்வரன் திருட்டு பைக்கில் காட்டுப்பகுதியில் சென்ற காட்சி. காற்றாலையில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சியால் சிக்கினார். விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் உடலை வாங்க பெற்றோர்கள் சம்மதம். குற்றவாளி கைதான நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருக்கும் மாணவியின் உடலை பெற்று நாளை நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே 2020 எட்டயபுரத்தில் மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொன்றது கண்டுபிடிப்பு. ஜாமீனில் வந்த நிலையில் விளாத்திக்குளத்தில் மாணவியை கொன்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி. சென்னையுடன் திருச்சி, மதுரை, கோவை மற்றும் கன்னியாகுமரி தலைநகரங்களாக அறிவிக்கப்படும் என உறுதி. படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக்கப்படும் என உறுதி. உழவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என சீமான் வாக்குறுதி. மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கவும் திட்டம். சிரிக்கிறது. சாராயம் விற்கிற கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சர்க்கார் அரசு வேலையா இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாது, அது அரசு வேலையாக்க கூடாதா? நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் ஓராண்டிற்குள் மூடப்படும் என சீமான் அறிவிப்பு. பனங்கள், தென்னங்களிற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. நிர்வாக வசதியை எளிமையாக்குவதற்காகவே 5 தலைநகரங்கள் என வாக்குறுதி.
நிர்வாகம் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியூஸ் 18க்கு பேட்டி. இப்ப சென்னையா திரைக்கலை, கணினி, துறைமுகம் இந்த நிர்வாகத்துக்கான கட்டமைப்பு இங்க வச்சிடறோம். இப்ப திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகர், தலைமைச் செயலகம் எல்லாம் இங்கே. மதுரை கலை பண்பாட்டுக்கு, கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கு, இப்போ கோவை, ஈரோடு, திருப்புறத்தை உள்ளடக்கி அந்த சேலம் அந்த பகுதி மையத்தில் தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி. அதனால் இப்போ 5 தலைநகரம் வரும்போது அவங்கவுங்க வாழ்விடத்தில் இங்கேருந்து சென்னைக்கு தான் வரணுங்கிறது. கோவை, கரூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல மாவட்டங்களில் விருப்ப மனு அளித்தவர்களை நேர்காணல் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் முத்துசாமி, கயல்விழி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. இன்றிரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக, பாஜக தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவெடுக்க வாய்ப்பு. விசிக்கான தொகுதிகள் முடிவாகாத நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு. உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை. காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கப்பட்டதை ஒப்பிட்டு திமுகவிடம் கூட்டணி கட்சிகள் பேச வேண்டாம் என செல்வ பெருந்தகை காட்டம். 100 எம்பிக்கள் வைத்திருக்கும் பெரிய இயக்கம் காங்கிரஸ் என்றும் பேட்டி. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டான், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வேதனையை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க. கூட்டணி தொடர்பாக தாவேகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். சிலர் ஆஃபர் கொடுத்ததாக கூறிய ஆதவ் அர்ஜுனா யார் என்றே தெரியாது என பேட்டி. 90 சீட்டு 2 ஆண்டுக்கு முதலமைச்சர் பதவி ஆஃபர் கொடுத்தாங்க சொல்ற. அப்ப உண்மை அதான் பொய்யா? ஆதவ் அர்ஜுன் சொல்றது பொய்யா? நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. கமல்ஹாசன் தலைமையில் நாளை மாலை நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் அவசர ஆலோசனை. எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவெடுக்க வாய்ப்பு. பிரேக் கோளாறால் மணப்பாறை அருகே நிறுத்தப்பட்ட குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 30 நிமிட கால தாமதத்தால் சென்னை சென்ற பயணிகள் அவதி. குழந்தைக்கு மொட்டை எடுத்த போது குடும்பமே மொட்டையடித்துக் கொண்ட வினோதம். மொட்டையடித்ததால் குழந்தை ஏக்கமடைய கூடாது என்ற அதீத பாசத்தால் முடிவு.